தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்ஜிஆரை திருமணம் செய்ய விரும்பிய நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எம்ஜிஆரை திருமணம் செய்ய விரும்பிய தமிழ் நடிகை எம்ஜிஆர். இவர் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர். காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், திமுகவில் இருந்தார். பின்பு அதிமுகவை உருவாக்கி 10 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார். எம்ஜிஆர் 3 திருமணங்கள் செய்துள்ளார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் எம்ஜிஆரை திருமணம் செய்ய விரும்பினார் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகை. அவர் வேறு யாருமல்ல, பிரபல தமிழ் திரைப்பட நடிகை சரோஜா தேவி. எம்ஜிஆருடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்தவர். சரோஜா தேவி அவர்கள் எம்ஜிஆரை திருமணம் செய்ய தன் விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். தாங்களுக்கேற்ற ஒரு நல்ல நபரை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ளும்படி அறிவுறுத்திவிட்டார். சரோஜா தேவி ஏமாற்றத்துடன் திருமணம் செய்து அவர் பெங்களூரில் வாழ்ந்து வந்தார். சரோஜா தேவியை எம்ஜிஆர் அரசியலுக்கு அழைத்தார். சரோஜா தேவி சம்மதம் தெரிவித்தார். ராஜ்யசபா எம்பி ஆக்குவதாக எம்ஜிஆர் வாக்குறுதி அளித்தார். சென்னைக்கு வருமாறு அழைத்தார். சென்னைக்கு வந்து தங்கினார். நாளை தன்னை வந்து சந்திக்கும்படி கூறினார். சென்னை ஓட்டலில் வந்து சரோஜா தேவி தங்கியிருந்தார். மறுநாள் எம்ஜிஆரை சந்திக்கவிருந்தார். மறுநாள் காலை விடிந்தது. ஆனால் அதிகாலையிலேயே அந்த ஓட்டல் மேனேஜர் சரோஜா தேவிக்கு ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் காலமாகிவிட்டார் என்ற ஒரு தகவலை தெரிவித்தார். இது சரோஜா தேவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. சரோஜா தேவி எம்பி ஆகும் வாய்ப்பை இழந்தார். எம்ஜிஆரை திருமணம் செய்ய விரும்பிய நடிகை சரோஜா தேவி. ஆனால் எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். பின்பு அவர் வேறு ஒரு நபரை திருமணம் செய்து பெங்களூரில் செட்டில் ஆகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் காலமானார்.